இங்கே ஃபைனல் மேட்சா கண்டங்காரம்பட்டி வர்சஸ் பெருங்கலூர் ஃபைனல் மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 2 ஓவர் பவர் பிளே. பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சு. கண்டங்காரம்பட்டியில் இங்கே நல்லா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. சூஸிலிங்க பெருங்கலூருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே நான் ஸ்ட்ரைக்கரில் ரகு, நான் ஸ்ட்ரைக்கில் பீர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. ரீசெண்ட் டைமில் நல்லா போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் ரகு, நல்லா கையில் பேசியிருக்கும். பார்ப்பேன் நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்களா எப்படி போடுறாருன்னு. ஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸாக போட்டாருங்க, டாட் பால். நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்குறாருங்க ரகு. செகண்ட் ஒன் மீண்டும் நல்லா பாலுங்க, நல்ல டாட் பால். பேட்டில் ஏதோ நிற்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு அப்பீல் பண்ணிருக்கோம். பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டுங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு கண்டங்காரம்பட்டிக்காக அணிக்காக ரகு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயருங்க, எக்ஸலன்ட் ஸ்லோயரை கரெக்டாக ஒன்று அந்த இடத்துல போட்டிருக்காரு. அங்கே ஒரு லெக் பைல சிங்கிள். ஃபர்ஸ்ட் 2 பால் நல்லா ஃபேஸாக போட்டு அடுத்த பால் கரெக்டான இடத்துல ஸ்லோயராக போட்டு இங்கே ஒரு ரனை மாற்றி கொடுத்துருக்காரு ரகு. நல்ல பவுலிங். ஹேண்ட் ஸ்ட்ரைக்கில் இருந்த பீர் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ரகுவோட 4th ஒன் எக்ஸலன்ட் பாலுங்க, பிளாக் ஹோலில் வீசப்பட்ட பந்து, டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே வர இங்கே எக்ஸலண்டாக போட்டுட்டு இருக்காரு ரகு. இது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரியும் விட்டு கொடுக்காம. நெக்ஸ்ட் ஒன் குத்தி வந்த பாலை கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப்பு அந்த அணியின் கேப்டன் பிரவீன். ஒரு ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மீண்டும் ஸ்லோயருங்க, கரெக்டாக இடத்துல கூட திருப்பி இருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர் இங்கே ரகு கிட்ட இருந்து வித்தவுட் பவுண்டரிஸில் நல்ல பேட்ஸ்மேன் வச்சு நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க ரகு. குட் பவுலிங். பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ரகு. நல்ல ஸ்டார்ட் கண்டங்காரம்பட்டி வேலுன்னு வச்சு இன்னைக்கு 2வது பவர் பிளே ஓவர் போட இங்கே அந்த அணியின் கேப்டன் பிரவீன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா தூக்கி அடிச்சிருக்காருங்க, 1 பவுன்ஸ் பவுண்டரி. செகண்ட் பவர் பிளே ஓவரில் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி கொண்டு வராரு பீர், அந்த அணிக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக 6. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி, 2வது பால் 6ன்னு குயிக்காக இங்கே 10 ரன் கொண்டு வராரு பீர். 2வது பவர் பிளே ஓவர் இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நல்ல பேட்டிங் ப்ரெஷர்னே சொல்லலாம். பாலரோட 3rd ஒன் மீண்டும் கவர்ஸ் அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் 3 பாலுக்கு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டு இருக்காரு பீர் முகமது. குட் பேட்டிங். பேக் டு பேக் பவுண்டரிஸ். அப்புறம் இங்கே கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறாரு பாலரோட நெக்ஸ்ட் ஒன். எக்ஸலன்ட் பாலுங்க, குத்தின இடத்துல இருந்து கீழே வந்துச்சு சொல்லலாம். 3 பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல ஒரு பந்து வீச்சு பிரவீன், டாட் பால். பாலரோட 5th ஒன் மீண்டும் கவர்ஸ் அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக இதுவும் பவுண்டரி போயிடும் பவர் பிளே காரணத்தினால. கண்டிப்பாக அந்த பால் போட்டால் எக்ஸ்ட்ரா கவர் நல்லா ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பீர், அதை தான் இங்கே காமிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னால். நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பாலுங்க, கரெக்டாக நிற்க வச்சு போட்டுருக்காரு ஃபீல்டரு. அங்கே 1 பவுன்ஸ், 1 ரன். இதோட 2வது ஓவர் முடிவடையுது. 2 பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலமையில் எந்த ஒரு விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் 21 ரன் ஆடி இருக்காங்க. 2வது பவர் பிளே ஓவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பீர் முகமது. 3rd ஓவர் போட இங்கே சரவணன் ஸ்ட்ரைக்கில் பீர் முகமது. பவர் பிளேயில் முதல் பந்து உடச்சி வந்த பால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க, மிஸ் பண்ணுறாரு. நல்ல ஒரு கீப்பிங், அகல பந்து, பால் வைடு. ஃபர்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு வைடுங்க, பேக் டு பேக் வைட். 2 வைடுக்கு அப்புறம் இங்கே கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறார் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்த பால் பேட்டை ஃப்ரீயாக விட்டாப்புல, ஃப்ரீ ஸ்விங், பேட்டை கரெக்டாக மிஸ் ஆகலை. நல்ல ஒரு தடுப்பு, ஒரு ஓட்டங்கள். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் ராஜ்குமார். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு வந்த போல கண்டிப்பாக அந்த ரோட்டுக்கே அடிச்சுலாம் சொல்லலாங்க. அது ஒரு பேட்டிங், தப்பான பால கரெக்டாக இங்கே பனிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ராஜ்குமார். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் போட்டால் மிஸ்ஸே பண்ண மாட்டாருங்க அவர் இருக்க ஜோனில். நல்ல பேட்டிங். கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறார் பவுலர். பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்த பால திரும்ப அடிச்சிட்டாரு, இதுவும் 6 தாங்க. பேக் டு பேக் 6 அடிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டார் இங்கே ராஜ்குமார். ஹார்ட் 6 அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பவுலர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒயிடுங்க, 2 6க்கு அப்புறம் மீண்டும் ஒரு வகையில் பந்து போடுறாரு இங்கே பவுலர். பவுலர் அண்ட் ப்ரெஷர்னே சொல்லலாம். இங்கே
ஓ கண்டிப்பாக மறிச்சு அடிக்க பார்த்தாரு. லெக் பை டாட் பால். நல்லது ஒரு பவுலிங். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஸ்லோ யாக்கரை கொண்டாந்து போட்டார். சென்ஸாக இங்கே ஒரு ரன்னு கீழே தள்ளிட்டு என்ன சேஞ்ச் பண்ணுறார் ராஜ்குமார். நல்ல ஒரு சென்ஸாக பேட்டிங்னே சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பீர் முகமது. ஒரு புல் ஷாட் கண்டிப்பாக இங்கே தாண்டிடுச்சு. கண்டிப்பாக பவுண்டரி ஆகுது. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே பவுண்டரியை மாற்றிக்கிட்டு இருக்காரு பீர் முகமது. நல்ல பேட்டிங். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிஞ்ச மேலே இங்கே 42 ரன் ஆடிருக்காங்க பெருங்களூர். எந்த ஒரு விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல். 4th ஓவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு எக்ஸ்ட்ராண்டாக போட்டு கொடுத்தார். ரகு வந்திருக்காரு. 2 போகிற ஃப்ளோவை கம்மி பண்ணுங்கிற காரணத்தினால கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ரகு என்ன பண்ணுறான்னு. ரகுவோட ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ஸ் அடிச்சிருக்காரு. வச்சிருக்கா ஃபீல்டர் கரெக்டாக போட்டிருக்காரு. நல்ல ஸ்டாப் அங்கே பாண்டி. ஒரு ரன்னுங்க. கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு வித்தே கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே ரகு. ஃபர்ஸ்ட் ஓவரும் சரி, இந்த ஓவரில் மொதல் பாலும் சரி. இப்போ ஸ்ட்ரைக்கில் பீர் முகமது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் பாலுங்க. கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தில் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே ரகு. டாட் பால். கண்டிப்பாக விட்டு அடிக்கிறதுக்கு டைமிங் இல்லாத அளவுக்கு நல்ல பேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு ரகுவோட நெக்ஸ்ட் ஒன். கரெக்டாக ஏக்கர் பால் வீசப்பட்ட பந்து அங்கே சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு. மிஸ்ஃபீல்டாக இருந்தாலும் இங்கே ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நல்ல பவுலிங். 4th ஒன் கொடுத்துருக்காரு அங்கே பிரவீன். நல்ல ஸ்டாப். ஒரு ரன். கண்டிப்பாக 2 ஓவர் பவுண்டரிஸாக போயிட்டு இருந்தாலும் அடுத்த 4வது ஓவர் இங்கே எந்த ஒரு பவுண்டரி விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு ரகு. நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். பாலரோட நெக்ஸ்ட் ஒன் வந்த போல இங்கே கரெக்டாக அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஆடியன்ஸ் தாங்க பிடிக்க முடிஞ்சிச்சு. 6. நல்லது ஒரு பவுலிங். ஒரு பேட்டிங் பீர் முகமது. ஒரு பவுன்ஸ் பால் போட பார்த்தாரு. அங்கே கிடைச்ச டைமையே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாருங்க பீர் முகமது. ஒரு புல் ஷாட்டில் 6 கொண்டு வந்திருக்காரு. நல்ல பேட்டிங். லாஸ்ட் 1 more பால் 4th ஓவரில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பீர். கண்டிப்பாக போன பால் 6 அடித்து அடுத்த பால் இங்கே ஒரு ரன்னை மாற்றி ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறார் பீர் முகமது. நல்ல பேட்டிங். இதோட 4 ஓவர் முடிவடையுது. 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 52 ரன் ஆடி இருக்காங்க பெருங்களூர். 5th ஓவர் போட இங்கே பிரவீன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காருங்க. 90 டிகிரி ஷாட்டாக கிளியர் பண்ணுதா. 1 பவுன்ஸ் பவுண்டரி. இங்கே முழு திறமையை இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு பீர் முகமது. தப்பான போல கரெக்டாக பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லது ஒரு பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஃபிளிக்குங்க. இங்கே கேட்சை மிஸ் பண்ணி நல்லது ஒரு 4ங்க கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரி ஆயிடுச்சு. பேக் டு பேக் பவுண்டரி கொண்டு வராசிங்க பீர் முகமது. பிரவீன் ஓவர் இங்கே டார்கெட் பண்ணுறாருன்னே சொல்லலாம் பீர் முகமது. 2வது பவர் பிளே ஓவரையும் எக்ஸ்பென்ஸாக மாற்றிக்கிட்டு இருந்தார். இந்த ஓவரையும் மாற்றிக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன பால் பாலரை யோசிக்க வச்சிருக்காரு இங்கே பீர் முகமது. என்ன பால் போடுறாருன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லோ ஃபுல் டாஸாக போட்டாருங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. பவுண்டரிக்கு என்ன வாய்ப்பா கண்டிப்பாக மிஸ் பண்ணி கண்டினியூவாக 3 பவுண்டரி கொண்டு வராருங்க பீர் முகமது. ஹாட்ரிக் 4 அடிக்கிறாருங்க பீர் முகமது. நல்ல பேட்டிங். பிரவீனோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ் அடிச்சிருக்காருங்க. நிற்க வச்சு போட கேட்சா விக்கெட்டுங்க. கரெக்டாக நிற்க வச்சு போட்டு விக்கெட்டை தூக்கிருக்காங்க சொல்லலாம் பீர் முகமது. கண்டிப்பாக பீர் முகமது எதுக்கு ஓப்பனிங் வந்தாரோ அதை இங்கே எக்ஸலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாருன்னே சொல்லலாம். நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக இங்கே செமிஃபைனலில் எக்ஸலண்ட்டாக ஆடி கொடுத்துருந்த எல்டி பிரவீனோட நெக்ஸ்ட் ஒன். ஒரு புல் ஷாட்டுக்கு போனாருங்க. பால் குயிக்காக வந்துருச்சு. புல் ஷாட் அடிக்க டைமிங் கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு 3 பால் பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் அடுத்த 2 பால் நல்லா போட்டிருக்காங்க பிரவீன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக அடிச்சுட்டாரா. கண்டிப்பாக இந்த மாதிரி பால்லாம் போட்டால் லெக் ஸ்டம்பில் கிளியராக பியூராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராகு. நல்ல பேட்டிங். ஓவர் முடிஞ்ச நிலைமையில் இங்கே பெருங்களூர் 70 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட செல்லப்பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸாக கொண்டாந்து காலையே போட்டாருங்க. சென்ஸாக இங்கே ஒரு ரன் கீழே தள்ளிட்டு 1 2 பார்த்தா பவுலரே ஓடிங்க பந்து எடுத்துட்டாருங்க. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க இங்கே. செகண்ட் ஒன் போல்டுங்க. பேட்ஸ்மேன் எங்கே ஏறினாலும் நான் ஸ்டிக்கில் கரெக்டாக போடுவேன்ற மாதிரி கொண்டாந்து எக்ஸலண்ட்டாக போட்டுருக்காரு இங்கே ஒரு யங்ஸ்டர் செல்லப்பாண்டி. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. நியூ பேட்ஸ்மேனாக இங்கே பெருங்களூர் அணியோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் மணி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டு போயிருக்காரு. ஓடியாந்து எடுக்கிறதுக்குள்ள 1 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. 2 ரன் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. 3வது ரன்னுக்கான ஓவர் த்ரோல இங்கே நல்ல ஒரு பேக்கப் மிஸ்ஸால் 3 ரன் இங்கே ஓடி எடுத்துட்டாங்க.
பாலோட நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார். ஃபைனல் 3 பாலை சந்திக்க. எக்ஸலன்ட் யாக்கருங்க. கண்டிப்பாக அந்த யாக்கருக்கு டேரக்டுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல விடப்பட ரன்னிங் பிட்வீன் காட்டுறேன். ஈஸியாக 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. எக்ஸலன்ட் பவுலிங் எங்கள் செல்லப்படுகிறது. பிளாக் பால்லே கரெக்டாக இடத்துல யாக்காரா போட்டுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். எக்ஸலன்ட் பாருங்க. கண்டிப்பாக ஸ்லாட்டில் விழுந்தால் கரெக்டாக அடிச்சிருவாருங்க. 6 ஃபீல்டரிங்க அண்ணாந்து மட்டும்தான் பார்த்தாரு. நல்லது ஒரு பேட்டிங் ராஜ்குமார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தீங்க. ஃபைனலில் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் ராஜ்குமார். குட் பேட்டிங். பாலரோட நெக்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை கண்டிப்பாக அடிச்சிட்டாருங்க. ஃபீல்டர் இருக்காரு. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா விட்டு தான் பாட்டுருக்காரு. பவுண்டரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா. நல்ல ஸ்டாப். இங்கே 1 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன்னோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையுது. 1 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் இங்கே பெருங்களூர் 84 ரன் அடிக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் டார்கெட்னே சொல்லலாம். நல்ல பேட்டிங். கண்டிப்பாக அந்த சைடும் திரும்பி அடிக்கக்கூடிய நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. பார்க்கலாம், மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 6 ஓவருக்கு 85 டார்கெட் நிலைமையில் இங்கே கண்டகாரம்படி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் குமரேசன், நான் ஸ்ட்ரைக்கில் முருகன். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண இங்கே பெருங்களூர் அணிக்காக கோபி. ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்த பால் கண்டிப்பாக ஒய்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். ஒய்டு. இங்கே ஒரு ஒய்டு. ரீபால். ஒரு ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. முகமது 1 பவுண்ட் பவுண்ட்ரிங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரியோட அந்த அணிக்கு தேவையான ரன்னை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அது மாதிரி இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணன் குமரேசன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். அடிக்கப்படாரு. ஆனால் இங்கே லாங் ஆனில் போய் இங்கே நல்ல ஸ்டாஃப் பிரவீன். டாட் பால். இப்போ இங்கே ஃபுல்லாக வானம் மேகமூட்டம் ஆகிடுச்சுங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். மேலே வர்ற மாதிரி இருக்குது. கோபியோட நெக்ஸ்ட் ஒன். கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு இங்கே தேவா. கண்டிப்பாக டைவ் அடிச்சிருந்தா கேட்சை பிடிச்சிடலாம் இங்கே தேவானே. கண்டிப்பாக அவர் வயசில் இங்கே தேய்க்கிறதே பெரிய விஷயம். நல்ல ஸ்டாப் இங்கே தேவானிலிருந்து. ஒரு ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்கில் இருந்த முருகன் இப்போ ஸ்ட்ரைக்கில். கோபியோட நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸுங்க. அடிச்சிருக்காரு வீர் முகமது. 1 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. எக்ஸலன்ட் தருவாங்க. இங்கே ஒரு ரனோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். நல்ல பவுலிங். இங்கே கவர்ஸில் இங்கே பவர் பிளே யூஸ் பண்ணி தூக்கி விட்டான்னு சொன்னால் இங்கே ஃபீல்டர் விரட்டி போகிற எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க. இங்கே ஆதி நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே 2 ரன் கம்ப்ளீட் ஆகுது. நல்ல ஒரு பேட்டிங். பாலரோட நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸுங்க. இங்கே கரெக்டாக பேட்டில் மீட் ஆகலை. நல்ல ஸ்டாப். 1 ரன். செகண்ட் ஓவர் கூட ஆதி வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும். கடைசி வரைக்கும் போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. பவுண்டரி விட்டு கொடுக்காம. அப்படிங்கிறப்ப இங்கே 1 2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க. 2 ரன் மட்டும். செகண்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். தேர்ட் ஒன். பாலை வர விட்டு ஆஃப் சைடில் கரெக்டாக கவர் பண்ணி வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்காது. பால் குத்தி ஸ்லோ ஆயிடுச்சு. டாஸ் வரைக்கும் போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே அகைன் ஒரு டபுள் அடிக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் வர விட்டு ஆஃப் சைடில் அடிச்சிட்டாருங்க. இதையும் ஸோ இது கண்டிப்பாக பவுண்டரி போகும். அதில் சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன். போயிருச்சுங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாத கரெக்டாக இப்போ யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே குமரேசன். ஃபிஃப்த் ஒன் வர விட்டு கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குது. கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கேட்சை ட்ராப் பண்ணால் குமரேசனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணி 1 2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க தான் நினைக்கிறேன். 2 ரன். செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால். வர விட்டு கட் பண்ணி விட்டுருக்காரு. இதையும் ஆஃப் சைடில் தெளிவாக கனெக்ட் ஆகல. அப்படிங்கிறப்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஓவரோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 22 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் குமரேசன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் விட்டுருக்காருங்க. பவுண்டரிக்கான பவுண்டரியும் போயிருச்சு. ஸோ 2வது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே குமரேசன். செகண்ட் ஒன் வர விட்டு ஆஃப் சைடில் கட் பண்ண விட்டாருங்க. ஸோ சான்ஸ் ஃபார் இதுவும் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் வர விட்டு அடிச்சிருக்காருங்க. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போதான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்து வெரைட்டி ஸ்டாப் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப 1 2 கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்தாங்க. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. இது தெளிவாக கனெக்ட் ஆகல. அப்படிங்கிறப்ப பாயிண்ட் நல்லா சேவ் ஆகிட்டு இங்கே டாட் பாலாக மாறிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. லைனுக்குள்ளே தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன்
வேலைக்கு வந்துச்சுங்க. லெக் சைடுல திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் ஸ்டாப் ஆகி நின்றுமா, பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா பவுண்டரி வரைக்கும் போய் ஃபுட்பால் ஆடி பவுண்டரி விட்டுட்டு வந்தாங்க. பவுண்டரி போயிருச்சுங்க. இந்த பவுண்டரியோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க இங்க கண்டங்காரம்பட்டி வேலுநாச்சியார் கிரிக்கெட் கிளப். ஸோ மேட்சுக்கான 4th ஓவர் போட தேவா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது குமரேசன். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். வர விட்டு ஆஃப் சைடில் பாலான்னு ஒரு அடிங்க. ஆஃப் சைடில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு குமரேசன் இங்கே. ஸோ கண்டிப்பாக எடுத்து ஏறி இருக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். நல்ல த்ரோவும் கூட. செகண்ட் ஒன் அகைன் வர விட்டு ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் இது தாண்டி போகுமான்னு பார்த்தா கேட்சுக்கான வாய்ப்பாக இருந்துச்சு. கேட்சை ட்ராப் பண்ணி இங்கே 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஸ்கூப்புக்கான ட்ரை டாட் பாலா மாறிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாலே தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப டாட் பாலா மாறி இதுவும் பேக் டு பேக் 2 டாட் பாலா போட்டுக்கிட்டு இருக்காருங்க தேவா. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃப்ல. சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாருங்க. இதுவும் டாட் பாலா மாறிச்சு. ஸோ இந்த டாட் பாலோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கண்டங்காரம்பட்டி வேலுநாச்சியார். அஜித்தோட ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. டாட் பாலா மாறிச்சு. முதல் பாலே டாட் பாலோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க. தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த ஸ்டெம்ல கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல டேக் நீங்க ரகு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே விக்கி வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க. வர விட்டு அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல டேக் நீங்க பிரேவின் சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்காங்க. விக்கியோட விக்கெட் இங்கே முதல் பாலே பறி போகுது. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே சரவணன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. லென்த்தில் நல்ல பால் டாட் பாலாக மாறிடும். ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க. தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப லெக் சைடில் தரையாக உருண்டு போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஃபிஃப்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால். ஸ்டெம் லைனில் போட்டாருங்க. கொஞ்சம் தான் ஸ்டெம்பை தட்ட கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டெம்பை தட்டி இருக்கும். டாட் பாலாக மாறிடும். ஸோ இந்த டாட் பாலோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க கண்டங்காரம்பட்டி வேலுநாச்சியார். ஸோ மேட்சுக்கான லாஸ்ட் ஓவருக்கு தான் ஆதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சரவணன். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. லென்த்தில் நல்ல பால் டாட் பாலாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு இங்கே பீர் இருக்காரு. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் இந்த எடுக்கல அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் குயிக் ஒரு ரன்ங்க. சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபோர்த் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காருங்க. லெக் சைடில் தாண்டி போக நல்ல டேக்கன் இங்கே வெளில தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் சொல்லிட்டு ஒரு 6 பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிட்டாருங்க. நேருக்கு நேரு மிடான்ல 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகும்னு நினைக்கிறேன். பவுண்டரி முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரவீன். லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாருங்க. டாட் பாலா மாதிரி. ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஃபைனலை வின் பண்றாங்க பெருங்குளூர். சிறப்பு பரிசு வழங்குபவர்கள் எம் சுப்பிரமணியன் கண்டகாரப்பட்டி, கே சங்கர் கண்டகாரப்பட்டி, எம் கார்த்திக் BA கண்டகாரம், ரவீஸ் பேக்கரி விச்சரி அவர்களை கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். அன்பு செல்வர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அதை வழங்குபவர் ரவீஸ் பேக்கரி இச்சடி. சிறப்பு அழைப்பாளராக அன்பு செல்வம் மீராஸ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வாரி வழங்கிய பிரேம் ஆண்டியார்களுக்கு பொன்னாடை பற்றி வழங்கப்படுகிறது. எங்களுக்கு சிறப்பு பரிசு வாரி வழங்கிய பிரேம் ஆண்டியார்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மீண்டும் எங்களுக்கு சிறப்பு பரிசு வாரி வழங்கிய சுரேஷ் நினைவாக சண்முகம் நினைவாக சுரேஷ் அண்ணனுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. எங்களுக்கு சிறப்பரிசு வாரி வழங்கிய சுரேஷ் நினைவாக சண்முக அண்ணனுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மீண்டும் செந்தில் பாரதி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வாரி வழங்கிய எம் நாகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. எங்களுக்கு மரக்கன்றுகள் அன்பளித்த அன்பு அண்ணன்
அருணனுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. எங்களுக்கு மரக்கன்று வாரி வழங்கிய அன்பு அண்ணன் அருள்மொழி சோழன் அண்ணனுக்கு பொன்னாடை எங்களுக்கு மரக்கன்று வாரி வழங்கிய அன்பு அண்ணன் அருள்மொழி சோழனுக்கு பொன்னாடை பெற்று வழங்கப்படுகிறது. எங்களுக்கு பேட் மற்றும் ஸ்டம்புமே வாரி வழங்கிய எம் இளையராஜா அண்ணன் பதிலாக ராம்கி மச்சான் அவரை விழாமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு பேட் மற்றும் ஸ்டம்புமே வாரி வழங்கிய 25,000 வாரி வழங்கிய எஸ் முத்துக்குமார் அவர்களை விழாமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு பேட் மற்றும் ஸ்டம்புமே வாரி வழங்கிய அன்பு அண்ணன் குமார் வடவாளம் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று வழங்கப்படுகிறது. எங்களுக்கு தண்ணீர் உபயம் வாரி வழங்கிய சே ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று வழங்கப்படுகிறது. எங்களுக்கு சாப்பாடு உபயம் வாரி வழங்கிய அனைத்து பரிசுகளுக்கும் கோபுரம் வாரி வழங்கிய தவசி மொபைல்ஸ் கே பாக்யராஜ் அண்ணனுக்கு சார்பாக கமிட்டியின் சார்பாக நன்றாக நன்றிகள். அதை வாங்குபவர் குமரேசனை வாங்கி என்ன நீ எங்களுக்கு அனைத்து பரிசுகளுக்கும் கோப்பை உலகம் வாரி வழங்கிய கே பாக்யராஜ் அண்ணனுக்கு பொன்னாடை பெற்று வழங்கப்படுகிறது. பொன்னாடை உபயம் பொற்பாவை மணியண்ணனுக்கு பொன்னாடை மற்றும் புகழாரம் செலுத்தப்படுகிறது. பணியாற்றியுள்ள மணியண்ணனுக்கு பொன்னாடை மற்றும் எங்களுக்கு 2 நாளாக மைக் செட் உபயம் வாரி வழங்கிய அம்மா நாடியோஸ் விழாவதி அவரின் உரிமையாளரை விழாமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சிறப்பு அழைப்பாளராக செல்லையம்மன் கோவில் பூசாரி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் புகழாரம் செலுத்தப்படுகிறது. எங்களுக்கு 3ஆம் பரிசு சிறப்பு அழைப்பாளராக போலீஸ் சரவணன் அண்ணனை விழாமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விக்னேஸ்வரன் பிரெண்ட்ஸ் கேட்டரிங் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் புகழாரம் சேர்த்துவிடுகிறது. சிறப்பு பரிசு எங்களுக்கு மெடல் உபயம் வாரி வழங்கிய விக்னேஸ்வரன் பிரெண்ட்ஸ் கேட்டரிங் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். எம் செந்தில்குமார் பி ரிலையன்ஸ் வடவாளம் சிறந்த பேட்ஸ்மேனாக பெருங்குளூர் அணியின் பீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதை வழங்குபவர் எம் செந்தில்குமார் பி ரிலையன்ஸ் வடவாளம். சிறந்த ஒரு பேட்ஸ்மேன், இந்த தொடரின் சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் பீர் அவர்களுக்கு வளச்சேரிப்பட்டியின் உமேஷ் அவர்கள் வழங்கப்படுகிறார். சிறந்த பவுலர் வளச்சேரிப்பட்டியின் சிறந்த கேப்டன் உமேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதை வழங்குபவர் எம் செந்தில்குமார் பி ரிலையன்ஸ் வடவாளம். இறுதிப் போட்டியின் சிறந்த பவுலராக நினைவு பரிசு வாரி வழங்கப்படுகிறது. அதை வழங்குபவர்கள் கண்ணாரப்பட்டி வேல்நாட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர். இறுதிப் போட்டியின் சிறந்த பந்து வீச்சாளராக ரகு மற்றும் செல்லப்பாண்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. செல்லப்பாண்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை வழங்குபவர்கள் எம் செல்வம் புத்தாம்பூர் கே வளத்தரக்கோட்டை துரைசாமி. அதை வாரி வழங்குபவர்கள் கே விஸ். நான்காவது பரிசை வாரி வழங்குபவர்கள் கே விஸ்வா நினைவாக எம் சத்யராஜ் பிரதர்ஸ் பூங்குடி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். அதை தட்டி செல்லும் அணி வளத்தராக்கோட்டை. ஆடியன்ஸ் கொஞ்சம் கை தட்டின, அப்பதான் அவங்க மேம்பலும் நல்லா பிரைஸ் எடுப்பாங்க. நம்ம ஊக்கம் தான் நமக்கு. வளச்சேரிப்பட்டி அக்கினி சிறகுகள் சிறந்த ஒரு இளம் படை கொண்ட அணி, நல்ல ஒரு அணி. 3ஆம் வரிசை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறகுகள் அதை எங்களுக்கு
18,000 வாரி வழங்குபவர்கள் ஆர் சரவணன் டிஎம்இ, கே பிரவீன்குமார் பிஇ, எம் ராஜதுரை பிஇ, ஆர் மனோஜ்குமார், கேம் சிங்கை கனகராவட்டி அறக்கட்டளை மற்றும் வேலு நாச்சியார் ஸ்போர்ட்ஸ் கிளப். அதை எங்களுக்கு 25,000 வாரி வேலு நாச்சியார் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதை எங்களுக்கு வழங்குபவர்கள் ஏ வஉசி இச்சடி ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்டகரப்பட்டி. அதை வழங்குபவர்கள் ஏ வஉசி. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் பெருங்களூர் நிக்கிறாங்க. இந்த தொடரின் முதல் பரிசை தட்டி செல்லும் அணி தொடரின் முதல் பரிசை தட்டி செல்லும் அணி ரூபாய் 30,000 தட்டி செல்லும் அணி பெருங்குளூர் அணியினரை விழாமடைக்கு வரும்படி கேட்டுக்கிறோம். அந்த 30,000 வாரி வழிகள். இந்த தொடரின் ரூபாய் 30,000 தட்டி செல்லும் அணி பெருங்குளூர் அணியினர் அமமுக வெளிநாடு வாழ் மாவட்ட செயலாளர் கே சுப்பிரமணி இச்சடி, ஜி சுரேஷ் வெள்ளைக்கோன்பட்டி, CAK கலியமூர்த்தி கண்டகரம்பட்டி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து பரிசுகள் வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இப்படிக்கு கண்டகாரம்பட்டி பசு